வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளையும் பொண்ணும் இங்கே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே வந்து நாளைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா மணி 12 ஆச்சு தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய்ட்டு காட்டணும்ல, செக்கப் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து அங்கே போகணும். அதனால் கிளம்பிட்டேன். பட் வந்து டாக்டர் இருப்பாங்களான்னு தெரியல. இந்த 6th மந்த்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6 மந்த் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து போயிட்டு அங்கே போய் கிட் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கு பின்னே வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நான், மாமா, அம்மா, சிஸ்டர் 4 பேர் மட்டும்தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு வரணும். அதுக்கு பின்னே இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுமா? இது வந்து எங்கள் ஊரில் வந்து இலந்த வடைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இங்கே வந்து புளி முட்டைன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முல்ஸ் தப்பலம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் இந்த மரத்தில் இருக்காது. அது பழுக்குமான்னு பார்த்தாலும் அது பழுக்கிற மாதிரி தெரியல. அது எப்போ பழுக்குமோ தெரியல. ஏன் நான் இது சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்க மரத்துலையே பழுத்து அதை பிடுங்கி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த வளையல் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். என் கைக்கு மாமா போட்டு விட்டாங்க. இப்போ நான் அம்மாவை காட்டுறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அம்மா அது கவர் தூக்கிட்டு வாம்மா. இந்த கவர் தூக்கிட்டு வாங்க. அதான் சாவி வேண்டாம்மா. நான் சாவி மாமா வா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஹாய் சொல்லிட்டு அவர் காமெடி சிரிச்சிட்டு இருந்தார். மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஹெல்த் முடியல. ஏன்னா மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. மாமா வந்து மேரேஜ் டைம் வந்து கோட் ஷூட் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு மாமாவுக்கு. அதுவும் இல்லாமல் கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெயின் தாங்கவே முடியல. கண் வலியாக இருந்துச்சு. அதையும் தாண்டி கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டார் மாமா வந்து மேரேஜ் டைமில் வந்து அழகாக இருந்தாங்க. அவரோட ஃபோட்டோவும் வீடியோவும் என்னால் இதில் அப்லோட் பண்ண முடியல. நீட்டாக ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாங்க. ஸோ அதான் காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் அம்மா, நான், தங்கச்சி, மாமா நாங்கள் 4 பேர் வந்து வெளியே போகலான்னு சொல்லியிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாமாவோட கண் பாருங்கள். இதில் தெரியல சரியா, பட் வந்து கண் ரெட்டாக இருந்துச்சு. இப்போ நானும் மாமா, அம்மா நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் வெளியே. அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகல. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ போனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு பின்னே அப்படியே பசி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து ஹோட்டல் வந்துவிட்டோம். ஹோட்டல் வந்து மாமாவும் என் தங்கச்சி, மாமா வந்து எக் ரைஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கு பின்னே தங்கச்சி வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா. நானும் அம்மா வந்து ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா எனக்கு இந்த பிரியாணி இதெல்லாமே செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் சாப்பிடலை. அதுக்கு பின்னே மாமா வந்துட்டு என்னமோ சார்ஜாவோ என்னமோ எனக்கு நேம் சரியாக தெரியல, அது வாங்கி சாப்பிட்டாரு. அதுக்கு பின்னே வந்து தங்கச்சி வந்து ஆரஞ்சு ஜூஸ் வேணும்னு சொல்லி சாப்பிட்டா. நான் வந்து கடைசியாக போகும்போது இது பார்த்தேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக நாங்கள் சாப்பிட்டோம். சிரிச்சுட்டு காமெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்ருந்தோம். அதுக்கு பின்னே வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவி மாதிரிட்டு ஒன்று இருந்துச்சு, காளான் மசாலான்னு சொல்லிட்டு. மாமா நல்லா இருக்குமான்னு சொல்லி வாங்கினாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதில் வந்து காளான் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. பின்ன அங்கேருந்து பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை பார்த்தேன். இது வந்து ஐனிச்சக்க மரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐனிப்பழம் வந்து நிறையா வந்துருந்துச்சு. மரம் ஃபுல்லாகவே ஐனிப்பழம் தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு, பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ல, ஸோ அதனால் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே வந்து ஐனிச்சக்க தான் இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சின்னதாக பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த பழம் சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு வீடியோ எடுத்தேன். பட் பழம் எதுவுமே பழுக்கவே இல்லை, பச்சையாக தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் ஷாப் இருக்குது. அந்த பெட் ஷாப்பில் இந்த க்யூட் டாகை பாருங்கள், இந்த க்யூட் பப்பி. இதுக்கு பல்லு கூட வந்துருச்சு. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது நடக்கிறது பார்த்திங்கனாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னுமே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1500ன்னு சொன்னாங்க. பெட் ஷாப் இது வந்து அரிசி மூடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து இருக்க பெட் ஷாப், அங்கே தான் இந்த டாக் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக விளாடுதுன்னு. எனக்கு ஃபஸ்ட்டே டாக்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த க்யூட்டான பப்பியை பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு நினச்சேன். 2 பப்பி தான் இருந்துச்சு.
மற்ற இந்த நான் எடுத்து கீழே விடுறேன் பாருங்கள். இந்த பப்பியும் இப்போ ஒரு பப்பி போச்சு பார்த்திங்கன்னா, அந்த 2 பப்பி மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து 2000 சொன்னாங்க. இந்த குட்டி பப்பி வந்து 1500 சொன்னாங்க. எனக்கு பார்த்துட்டு எனக்கு விடவே மனசு இல்லை. பட் என்ன பண்ணுறது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பப்பியை வந்து மோஸ்ட்லி வந்து இதோட ஹேர் வந்து நம்மளோட சாப்பிடும்போது ஃபுட்டில் ஏதோ பட்டு உள்ளே போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால வந்து மாமா வந்து இப்போதைக்கு வேண்டாம், நம்ம குழந்தெல்லாம் பிறந்த பின்ன பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து மனசே இல்லைங்க. எனக்கு எப்படியாச்சும் இந்த பப்பியை வாங்கிட்டு போயிடணும் அப்படி தான் நினச்சேன். நீங்கள் ஏதாச்சும் பெட் லவரான்னு சொல்லுங்கள். நான் வந்து உண்மையாகவே சொல்லப்போனால் பெட் லவர் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி டாகெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த டாக் மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இல்லாட்டி கூட அந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு அதுக்கு தான் நான் போடணும்னு சொல்லி நினைப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையாக சொல்ல வார்த்தையே இல்லைங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா, கடைசியாக நான் போகும்போது ஒரே டைம் அம்மா நாய்க்குட்டி தூக்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னே நான் தூக்கிட்டு பசிக்குதா தங்கம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பசிக்குது. அது எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? நான் கேட்குறேன் பசிக்குதா உனக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்கும்போது அதுக்கு பசிக்குதா சாப்பாடு வேணுமா அப்படி சொல்லி விளாடிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே என் டாக் கூட விளாண்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்கும் வந்துட்டேன் ஃப்ரெண்ட். அதுக்கு பின்னே வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. அதுக்குனால வந்து வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வரும்போதே மணி 6:30 மணிக்கு மேலே ஆச்சு. வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கு பின்னே லைவ் கண்டினியூ பண்ணிட்டேன். லைவ் வந்தேன். ஸோ அதனால் வந்து எண்டிங் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பப்பி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் தங்கச்சி கையில் வச்சுருக்கா பார்த்தீங்களா, அந்த பப்பி ரொம்ப க்யூட்டான பப்பி. இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க அந்த பப்பியை பார்க்கும்போது. நீங்கள் யாராச்சும் பெட் லவரான்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.